இன்றைய தலைப்பு கொஞ்சம் சுவாரஸ்யமானது. காதல், உறவு இதெல்லாம் ஒரு அழகான பயணம். ஆனா அந்த பயணத்துல ஒருத்தர் திடீர்னு மறைஞ்சு போயிட்டா என்ன ஆகும்? உங்க மனசுல 1000 கேள்விகள் ஓடும். அதே போல ஒரு பெண் தன் வாழ்க்கையில முக்கியமான ஒருத்தர் திடீர்னு எந்த விளக்கமும் சொல்லாம காணாம போனா அவங்க மனசுல என்னெல்லாம் நடக்கும்? அவங்க என்ன உணருவாங்க? அதத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். முதல் உணர்வு குழப்பம். ஒரு பெண் முதலில் உணர்வது குழப்பம். என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி திடீர்னு போயிட்டான்? நான் ஏதாவது தப்பு செஞ்சனா? இப்படி 1008 கேள்விகள் அவங்க மனசுல ஓடும். அவங்க போன் எடுத்து கடைசியா நீங்க என்ன மெசேஜ் அனுப்புனீங்கன்னு திரும்ப திரும்ப பார்ப்பாங்க. ஒருவேளை நான் சொன்ன ஒரு வார்த்தை தப்பா இருந்திருக்குமோன்னு யோசிப்பாங்க. உளவியல் ரீதியா பார்த்தா மனித மனசுக்கு முழுமை, க்ளோஷர் என்பது ரொம்ப முக்கியம். ஒரு விஷயமே ஏன் முடிஞ்சதுன்னு தெரியாம இருக்கும்போது அந்த மனசு அதை ஏத்துக்க மறுக்கும். இரண்டாவது உணர்வு சுய சந்தேகம். அடுத்ததா மனசுல ஒரு சுய சந்தேகம் உருவாகும். நான் போதுமான அளவு நல்லவள் இல்லையா? நான் அழகா இல்லையா? நான் அவனுக்கு போர் அடிச்சிட்டேனா? இப்படின்னு தன்னை பத்தியே தப்பா யோசிக்க ஆரம்பிப்பாங்க. உறவுகள்ல நம்ம பார்ட்னர் நம்மளை எப்படி பார்க்கறாங்கன்றது நம்மளோட சுயமதிப்பு, செல்ஃப் வொர்த் கூட தொடர்புடையது. நீங்க திடீர்னு போயிட்டா அவங்களோட சுயமதிப்பு குறைய ஆரம்பிக்கும். அவங்க தன்னம்பிக்கையை இழக்கிற நிலைக்கு போவாங்க. மூன்றாவது உணர்வு ஏமாற்றம். ஆரம்பத்தில் இருந்த குழப்பம், சந்தேகம் எல்லாம் படிப்படியா ஏமாற்றமா மாறும். நீயும் மத்தவங்க மாதிரிதானா அப்படின்னு ஒரு கோபமும் வருத்தமும் கலந்து ஒரு உணர்வு வரும். நீங்க கொடுத்த வாக்குறுதிகள், பேசி சிரிச்ச நிமிடங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஒரு பொய் தான் போலன்றது தோணும். இந்த ஏமாற்றம் அவங்க இனி யாரு மேலேயும் அவ்வளவு சீக்கிரத்துல நம்பிக்கை வைக்க விடாது. நான்காவது உணர்வு வருத்தம் மற்றும் வலி. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த எல்லா உணர்வுகளும் சேர்ந்து வருத்தமாவும் வேதனையாவும் மாறும். தனிமை அவங்கள ரொம்பவே பாதிக்கும். ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியாம அழுதுட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு இடமும் உங்களை ஞாபகப்படுத்தும். அந்த வலி அவங்க மனசுல ஒரு பெரிய வடுவை ஏற்படுத்தும். ஐந்தாவது உணர்வு கோபம். இந்த வலி ஒரு கட்டத்துல கோபமா மாறும். ஏன் என்கிட்ட பேசாம போனா? ஏன் என்ன மதிச்சு ஒரு வார்த்தை சொல்லல? இந்த கோபம் முழுக்க முழுக்க உங்க மேல மட்டும் இருக்காது, அவங்க மேலையும் இருக்கும். ஏன் நான் அவனை நம்பினேன் அப்படின்னு தன்னையே திட்டிக்குவாங்க. இந்த கோபம் அவங்க மனசுல இருக்கிற வேதனைய வெளியே காட்டும் ஒரு வழி. ஆறாவது உணர்வு சமூக ரீதியான பாதிப்பு. ஒரு பெண் திடீர்னு தனியா ஆகும்போது அவங்க சமூக வட்டாரத்திலையும் ஒரு தாக்கம் ஏற்படும். அவங்க நண்பர்கள், குடும்பத்தினர் இவங்க கிட்ட என்ன சொல்றதுன்றது தெரியாம திணறுவாங்க. அவன் நல்லவன் இல்லைன்னு சொல்றதா, எனக்கும் அவனுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்றதா, இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். ஒரு விதமான சமூக அழுத்தத்தையும் அவங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஏழாவது உணர்வு பாதுகாப்பு உணர்வின்மை. ஒரு நம்பிக்கை துரோகத்துக்கு அப்புறம் அவங்களோட பாதுகாப்பு உணர்வு குறையும். அடுத்த முறை ஒரு உறவுக்குள் நுழையும் போது அதே பயத்தோடவே இருப்பாங்க. மறுபடியும் இப்படி நடந்தா என்ன ஆகும் என்ற கேள்வி அவங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். இது எதிர்கால உறவுகளை பாதிக்கிற ஒரு பெரிய விஷயம். எட்டாவது உணர்வு ஒரு போலி உறுதிப்பாடு. இந்த வேதனைக்கு அப்புறம் சிலர் ஒரு முடிவுக்கு வருவாங்க. அவன் போயிட்டான், அவன் ஒரு தேவையில்லாதவன், அவனை பத்தி யோசிக்கவே கூடாதுன்னு தங்களையே சமாதானம் செஞ்சுப்பாங்க. இது ஒரு வகையான போலி உறுதிப்பாடு. மேலிருந்து பார்க்கும்போது அவங்க ஓகேவான மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள அந்த வலி இருக்கும். ஆனா இதுவும் அவங்க காயத்திலிருந்து மீண்டு வர்ற ஒரு வழின்னு சொல்லலாம். ஒன்பதாவது உணர்வு முன்னேறி செல்லுதல். இந்த அத்தனை உணர்வுகளையும் கடந்து இறுதியா ஒரு பெண் முன்னேறி செல்ல முடிவு செய்வாங்க. இது திடீர்னு நடக்கிற ஒரு விஷயம் இல்ல. இதுக்கு நிறைய நேரம் தேவைப்படும். அவங்க அந்த வேதனையை ஏத்துக்கிட்டு அதிலிருந்து மீண்டு தங்களுக்கான வாழ்க்கைய மீண்டும் கட்டியெழுப்ப முயற்சி செய்வாங்க. இந்த 9 உணர்வுகளையும் ஒரு பெண் கடந்து வர சில வாரங்கள், சில மாதங்கள், ஏன் சில வருடங்கள் கூட ஆகலாம். ஒருத்தர் இப்படி மாயமா மறையும் போது நீங்க ஒரு உறவை மட்டும் முறிக்கல, ஒருத்தரோட நம்பிக்கைய, மன அமைதிய, அவங்களோட எதிர்காலத்தை பத்தி அவங்க வச்சிருந்த கனவை எல்லாத்தையும் உடைக்கிறீங்க.
நண்பர்களே, காதல் உறவுகள்ல பிரிவுகள் வரலாம். அது சகஜம்தான். ஆனா, ஒரு உறவிலிருந்து வெளியே வரும்போது, ஒரு வார்த்தை, ஒரு மெசேஜ், ஒரு ஃபோன் கால் மூலமா அதுக்கு ஒரு முழுமைய கொடுக்கிறது ரொம்ப அவசியம். அது உங்க பார்ட்னருக்கு நீங்க கொடுக்கும் கடைசி மரியாதை. மாயமா மறைஞ்சு போறது, கோஸ்டிங் ஒரு தற்காலிகமான தீர்வா தெரியலாம். ஆனா அது அடுத்தவர் மனசுல ஏற்படுத்துற காயம் ரொம்ப ஆழமானது. இனிமேலாவது ஒரு உறவிலிருந்து வெளியே வரும்போது நிதானமா, மரியாதையோட அதை செய்ய முயற்சி பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உதவி இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.